ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 10 23 கூட வாசித்து தியானிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மிக அருமையான வேதவசனம். இங்கு கடைசியாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதையெல்லாம் தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் தான் இந்த வேத வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக நாம் நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளிலும் அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த காரியங்களை நம்பிக்கையாக இருந்து ஒவ்வொரு நாளும் தேவன் செய்ததாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமை அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவர் நன்றி சொல்லி அவர் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். நீங்களும் கூட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு செய்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்யும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க இந்த வேத வசனத்தில் நாம் நம்பிக்கையில் உறுதியாய் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையில் ஒரு அசைவில்லாத ஒரு உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் எனக்காக செய்வார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அசைவில்லாத உறுதியாக இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் வேத வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் நமக்காக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் அறிக்கை செய்வோம், அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளிலும் அறிக்கை செய்ய உறுதியாக இருக்க நீர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.